வேலூர் மாவட்டம் காட்பாடியில் இரண்டாவது நாளாக கனமழை பெய்ததன் காரணமாக தற்போது சாலைகளில் மழைநீரானது குளம் போல் தேங்கியிருக்கிறது. நேரடி காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களையும் அது செய்தியாளர் ஜான்சன் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜான்சன், இந்த தண்ணீரை அகற்றுவதற்கான நடவடிக்கைகள் ஏதேனும் எடுக்கப்பட்டிருக்கிறதா? கூடுதல் விவரங்கள். வணக்கம் திவ்யா. காட்பாடியில் இரண்டாவது நாளாக இரவு கனமழையால் பொதுமக்கள் மீண்டும் பாதிப்புக்குள்ளானர். நேற்று முன்தினம் பெய்த மழையால் காட்பாடி முத்தமிழ் நகர், எம்ஜிஆர் நகர், விஜி ராவ் நகர் பகுதிகளில் வேலூர் மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி, மாநகராட்சி ஆணையர் ஜானகி, வருவாய் கோட்டாட்சியர் கவிதா, 1வது மண்டல குழு தலைவர் புஷ்பலதா வன்னியராஜ் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்த நிலையில் மீண்டும் நேற்று இரவு பெய்த மழையால் வேலூர் மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக மாலை மற்றும் இரவு நேரங்களில் கனமழை வெளுத்து வாங்கி வருகிறது. இரண்டாவது நாளாக இரவு கனமழை விடிய கொட்டி தீர்த்தது. இதனால் சித்தூர் பேருந்து நிலையம் முதல் பழைய காட்பாடி வரை சாலையில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. இதனால் பொதுமக்கள், பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள் பெரும் சிரமத்துக்குள்ளானர். சாலைகளில் ஆங்காங்கே கனரக வாகனம் முதல் இருசக்கர வாகனம் வரை பழுதாகி நின்றது. இதனை அடுத்து காட்பாடி பகுதியில் விஜி ராவ் நகர், முத்தமிழ் நகர், பாரதி நகர், காந்தி நகர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் மழை நீரோடு கழிவு நீர் கலந்து வீடுகளில் சூழ்ந்ததால் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்குள்ளானர். மேலும் பொதுமக்கள் மற்றும் குழந்தைகள் என அனைவரும் இரவு முழுவதும் விடிய வீடுகளில் மழைநீர் வெளியேற்றும் பணியில் ஈடுபட்டனர். அதாவது நேற்று முன்தினமும் ஈடுபட்டனர். இன்றும் இந்த விடிய மழை நீர் வீடுகளில் சூழ்ந்ததை வெளியேற்றும் பணியில் ஈடுபட்டனர். சரியான கால்வாய் வசதி இல்லாத காரணத்தினால் இது போன்ற மழைக்காலங்களில் காட்பாடியில் குறிப்பிட்ட சில பகுதிகளில் வீடுகளில் மழைநீர் சூழ்ந்து கடும் இன்னலுக்குள்ளான என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் தற்பொழுது மழைக்காலம் என்பதால் டெங்கு மற்றும் வைரஸ் காய்ச்சல் ஏற்படும் அபாயம் உள்ளதாக பொதுமக்கள் புலம்புகின்றனர். எனவே மாநகராட்சி அதிகாரிகள் இது போன்ற மழைக்காலங்களில் கால்வாய்களை போர்க்கால அடிப்படையில் சீரமைத்து தர வேண்டும் என்பது இவர்களின் கோரிக்கையாக உள்ளது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஜான்சன்.